எண்ணூர் கோரமண்டல ஆலையில வந்து வாயு கசிவு ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதோட இந்த நிலையை வந்து இனிமே தொடராம இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கையாளணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான நடவடிக்கைனா என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்தால் இது மாதிரி வாயு கசிவு ஏற்படாதோ, மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களோ அது மாதிரி உரிய நிறையா நவீன யுகம், டெக்னாலஜிக்கல் உலகம், இதில் வந்து அனைத்து வகையிலையும் வந்து இதை தடுப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து அதற்கான உரிய திட்டங்களை இட்டு நிதி ஒதுக்கி அதுக்கான உதவிகளை செய்து இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். ஏற்கனவே புயல் நேரத்தில் மழை நேரத்தில் கடுமையான பாதிக்கப்பட்ட சிபிசிஎல் ஆயிலிருந்து என்ன சொல்லுது 2000 தொடர்ந்து வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து கண்காணிப்பு பணியில் முறையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மீனவர்கள் வந்து வைக்கிறாங்க. இது வந்து வெள்ளம், புயல், வறட்சி எல்லாம் இந்த இயற்கை உபாதைகள் அல்லது இயற்கையாக நடக்கிற இந்த பேரழிவுகள், டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஏற்படுகிற சம்பவங்கள் வந்து இது முதல் முறை இல்லை. என்னோடது எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும், எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதாமா இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜி பிறந்த காலத்திலேருந்து மழை இருக்கும், வெள்ளம் இருக்கும், புயல் இருக்கும். அந்தந்த வருஷங்களில் 1000 வருஷத்துக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அந்த 5 ஆண்டுகளுக்கு வேண்டிய நிதி ஒதுக்கி நிறைய முறையாக அந்தந்த திட்டங்களை போட்டு செய்கிறாங்க. அது சில நேரங்களில் இப்போ நீங்கள் 50 வருஷம் பெய்யாத மழை இந்த வருஷம் பெய்துங்கிறாங்க. அது என்ன பண்ண முடியும்? அதை தடுக்கணும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பாதிப்பு நிறுத்தப்படணும். அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் தான் தொடர்ந்து எல்லா அரசாங்கமும் எடுத்து வர்றாங்க. இருந்தாலும் இயற்கை சீற்றம் அல்லது பெருமழை, வெள்ளம், புயலால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பு நிறுத்தப்பட வேண்டுங்கிறதுல 2 கருத்தே கிடையாது. இதில் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மாநில அரசு நிதியோட மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. மத்திய அரசு கணிசமாக நிதி கொடுக்கணும். இப்போ 2 தடவை ஏற்பட்ட சமீபத்திய இழப்புகளுக்கு ஏறக்குறைய 10,000 கோடி வேணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கேட்டிருக்காங்க. முதலமைச்சரை போய் பார்த்துருக்காரு. இப்போ நிதியமைச்சர் இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க. ராஜ்நாத் சிங் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாங்க? ஒன்றும் அதுக்கான உரிய நிதி இன்னும் கொடுக்கப்படலை. முதல்ல ஒரு 500, அப்புறம் 400, 900, ஒரு 1000 கோடி கொடுத்துருப்பான்னு வச்சுக்கலாம். இன்னொன்று டிசாஸ்டர் ஃபண்டுனே தனியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மாநிலத்தில் ஒரு டிசாஸ்டர் ஃபண்டு, சென்ட்ரல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு இருக்கும். அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், இங்கேயும் டெபாசிட்டாக இருக்கும். அதுலேருந்து அதுக்கு தர்றாங்க. ஸோ இப்போ நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கணும்னு தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க. அதில் என்ன பிரச்சனை? மத்திய அரசுக்கு எதுக்கு வந்து நிதியமைச்சர் வந்து அதை வந்து பிடிவாதமாக இல்லை, நாங்கள் அறிவிக்கவே மாட்டோம், நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிக்கவே முடியாது அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அறிவித்தா என்ன நன்மைன்னா, நீங்கள் நிறையா மற்ற மாநிலங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாம். வாஜ்பாய் காலத்தில் வந்து சுனாமி வந்த காலத்தில் நேஷனல் டிசாஸ்டர் அறிவித்தாங்க. அப்போது மற்ற மாநிலங்கள்லாம் நிதி கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து சௌகான் மந்திரி இருந்தார். அவரை சொல்லி 5 கோடி ரூபா பணம் வாங்கி கொடுத்தேன். 2 அமைச்சர்கள் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து நாகப்பட்டினம் ஏரியாவில் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அது மாதிரி பல மாநிலங்கள் பக்கத்து மாநிலம் 5 கோடி 10 கோடி இது மாதிரிலாம் நிதி கொடுத்தாங்க. ஸோ மத்திய அரசும் நிதி ஒதுக்க முடியும், பொதுமக்களும் நிறையா கொடுப்பாங்க. வரி விலக்கு கிடைக்கும், எக்ஸம்ஷன் கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இது மாதிரி பல நன்மைகள் இருக்கு. அதனால தான் கேட்குறாங்க. அது மத்திய அரசுக்கு அறிவிக்க வேண்டியான. அதனால் பாதிக்கப்பட்டதில் நம்ம அதிகமாக அவங்க குறைவு இப்படி பேசி தர்க்கம் பண்ணுறதுல வந்து தெர் இஸ் நோ மீனிங் இல்லை. அதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது மாதிரி எப்படின்னா, இது ஏட்டிக்கு போட்டின்னு இல்லாமல் மாநிலத்தில் இருக்கிற நடவடிக்கைகளுக்கு, மக்கள் ஆட்சிக்கு, மத்தியில் இருக்கிற மக்கள் ஆட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணையாக இருக்கணும், நிதி உதவி செய்யணும். அப்படி செய்தால்தான் தொடர்ச்சியாக இப்போ இருக்குது. இப்போ அடுத்த வருஷமும் மழை வராதுன்னு சொல்ல முடியுமா? வெள்ளமே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வந்து அதை வந்து அரசாங்கம் திட்டமிட்டு நடக்கணும். மாநில அரசு முயற்சிக்குது, மத்திய அரசு உதவி செய்யணும். இதுவரைக்கும் ஏற்பட்ட வெள்ளங்களை வந்து அந்த இயற்கை பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. வெள்ளங்களை இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் அறிவிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க வெள்ளம் புயல் காட்டு சுனாமி டயத்துல தான் அறிவிச்சாங்கல்ல. சுனாமிங்கிற பேர் தானேங்க. ஒரு சுனாமிங்கிறாங்க, இன்னொரு தனாமிங்கிறாங்க. அது புயலுக்கு வெள்ளத்துக்கு வச்சுக்கிற பேர் தானே. ஸோ இவ்வளோ பேர் செத்தா தான் கொடுக்கலான்னு சட்டமாக இருக்குது. மத்திய அரசு போட்ட சட்டம் தானே. அல்லது இத்தனை ஏக்கர் பாதிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்போ தான் தேசிய பேரழிவுன்னு அறிவிக்கணும் ஒன்றும் இல்லையா? அரசாங்கம் நினச்சா அறிவிக்கலாம்.
மத்திய அரசு நினைச்சா ஒரு உத்தரவு தானே. இத்தனை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் 6-7 மாதம் பாதிக்கப்பட்டிருக்கு, மெட்ராஸ் ஒட்டி 6-7 மாதம் பாட்டிருக்கு, 10-12 மாதம் மாவட்ட பாதிப்பு, மக்கள் பற்ற கஷ்டம் போதாதா? அது சட்டம் மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக இல்லை மக்கள். ஆளுநர்கள் வந்து அரசியல்வாதி போல செயல்படுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. தமிழக அரசு முறையான கையாளல தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அந்த முறையில் ஆளுநராக இருந்தாலும் வேற மாநில ஆளுநராக இருந்தாலும் இந்த மாநில சேர்ந்தவங்கிற முறையில் பார்க்க வர்றார். வரவேற்கக்கூடியது, வரட்டும், பார்க்கட்டும். பார்த்துட்டு ஒரு ஆளுநராக கருத்துக்களை பதிவு செய்யணுமே தவிர ஒரு அரசியல்வாதியாக பதிவுகிறார். முன்னால பாலிட்டிஷியனாக இருந்தவங்களாம், இப்போ கவர்னர் வந்து பொதுவானவர், அரசியல் சட்டப்படி ஒரு உயர்ந்த பதவியை வகிக்கக்கூடியவர். இங்கே வந்து நீங்கள் பிஜேபிக்காரங்க மாதிரி பேசக்கூடாது, ஒரு ஆளுநர் மாதிரி கருத்து சொல்லிட்டு போகணும். இங்கே தான் குறை சொல்றதுக்கு நிறைய அண்ணாமலையிலேருந்து பல மலை இருக்கு, எல்லாம் அவங்களும் தான் ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இந்த அம்மா வந்து தான் திட்டணும், திமுகவை திட்டுறதோ திமுக அரசு திட்டுறதோ, இந்த அம்மா கவர்னர் வந்து தான் திட்டணும். திட்டுறது தான் நிறைய பேர் வச்சிருக்கீங்க, திட்டிகிட்டு இருக்காங்களே, போதுமே. அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க, நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம், போதும். பொன்முடி வழக்கில் வந்து தண்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மேல்முறையீடு போகிறேன்னு சொன்னார். தமிழக அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பாடம்னு நம்ம நினைக்கிறோமா? எந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம்? முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம் இருக்காங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வழக்குகள் நிலையில் இருக்கு, சில அமைச்சர்கள் மீது வழக்குகள் அல்லது நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டனை, இதெல்லாம் வந்து இது என்ன பொன்முடி தான் முதல் தடவையாக ஜெயிலுக்கு போகிறாரா? தண்டனை கொடுத்துருக்காங்க, ஜெயிலுக்கு போகிறாருங்கிறது இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் தெரியும், போகிறாரா போகலையா, விடுதலை ஆகிறாரான்னு. தண்டனை வந்து 3 வருஷம் அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறை பொன்முடி இல்லை. ஏன் முதலமைச்சரே உள்ளே வந்திருக்காங்களா இல்லையா? ஜெயலலிதாவே 4 வருஷம் முன்னாள் ஜெயிலில் இருந்தாங்க, இப்போ இறந்ததுனால போகலை. அந்த பேரில் இருந்த அமைச்சர்கள் போயிருக்காங்க, அதிமுக இருந்த அமைச்சர்கள் போயிருக்காங்க, திமுகவில் 1-2 நடந்திருக்கு. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஊழல் தடுப்பு அதிகாரிகள் லெவலில் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ லெவலில் இருந்தாலும் சரி, எம்பியில் இருந்தாலும் சரி, மந்திரி இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சரில் இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாருக்கு இந்த மாதிரி நிகழ்ந்தாலும் அது மற்ற எல்லாருக்கும் பாடம் தான். அது என்ன இருக்குது, எல்லாருக்கும் அது ஒரு படிப்பனை பாடம். எல்லாரும் வந்து ஒழுங்காக இருக்கணுங்கான ஒரு அப்படி தான் எடுத்துக்கணும். உச்சநீதிமன்றத்தில் கூட நிகழ்வுகளை வழக்குகளில் ரைடு, வீடியோ வச்சு பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுலாம் சில நேரங்களில் உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடாது, வழிவாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, இன்னொரு கட்சியை அழிக்கிறதுக்காக, அந்த கட்சியுடைய புகழை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இது பரவலாக இருக்கணும். இப்போ சமீப காலங்களில் என்ன நடக்குது, பிஜேபி அரசாங்கம் இருக்கிற மாநிலங்களில் யாராவது மந்திரி வீட்டில் ரைட் நடந்திருக்கா? யாராவது மந்திரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? பிஜேபிக்கு தொடர்பு கூட்டணியாக இருக்க மந்திரி யாராவது ஜெயிலில் இருக்காங்களா? ஏன் அது திமுக அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்கள் இவங்க வீட்டில் மட்டும் அவங்க போய் தடையில்லாமல் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பிஜேபி மந்திரிகள் வீட்டுக்குள்ள மட்டும் போகிறதுக்கு பயப்படுறாங்க? ஸோ அதனால் பாரபட்சம் இல்லாமல் நடக்கிற எல்லா விசாரணையும், அது பாரபட்சம் இல்லாமல் போடப்படுற வழக்குகள், அதன் மூலம் வரப்படுகிற தண்டனைகளை சம்மந்தப்பட்டவர்கள் அவங்கவுங்க அதை எதிர்கொள்வாங்க. அதுக்காக யார் மேலேயும் கேஸே போடாதீங்கன்னு நான் சொல்லலை. அப்படி கேஸ் இருந்தால், குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் அவங்கவுங்க கோர்ட்டில் அவங்க கேஸ் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நான் சொல்கிறது இது வந்து விண்டிக்டிவா அரசியல் உள்நோக்கமுடையதாக இருக்கக்கூடாது. அதிமுக கூட்டணியில நேற்று முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக வெளிப்படையாக அது நான் காங்கிரஸ்காரன் கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்காரன் அண்ணா எடப்பாடி திருப்பி இப்படி அறிவிக்கிறாரு, பல தடவை அறிவிக்கிறாரு, கூட்டணியே இல்லைன்னு சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் கோபம் இல்லையா அப்படின்னு பிஜேபிக்காரங்களை பார்த்து நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்க, நாங்கள் இருக்கவே மாட்டோம்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பிஜேபிக்காரங்களை கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்ல, அதே போல வந்து தேசிய கட்சிகளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இப்பதான் பிஜேபியில இருந்து வந்திருக்காரு வெளியே. ஒரு கட்சி மட்டும் ரொம்ப திட்டினா கோச்சுக்குவாங்க,
அதனால அப்படி காங்கிரஸையும் லேச்சு சேர்த்து ரெண்டையும் சரியில்லைங்கிற மாதிரி சும்மா அப்படித்தானே ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறாரு. போக பிஜேபி கொடுத்துட்டு இந்தியா கூட்டணியில பிரதமர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தானே வந்திருக்காரு. இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் கார்கே தேர்ந்தெடுத்ததுல ராகுல் காந்திக்கோ இல்ல சோனியா காந்திக்கோ ஏங்க கார்கே தேர்ந்தெடுக்கல. அங்க நடந்த யாரும் முன்மொழியும் இல்லை. அது கூட்டத்தில் முன்மொழிஞ்சு தேர்ந்தெடுத்து அப்படிலாம் நடக்கலை. அங்கே ஒரு 25-26 கட்சி கலந்துக்கிட்டாங்க. அதில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இப்போ நான் அந்த கூட்டத்துக்குள்ள உள்ளே இல்லை. வெளியே செய்திகள் என்ன வந்திருக்குன்னா, அங்கேருந்து கலந்துக்கிட்ட 26 தலைவர்கள் ஒரு 2 தலைவர்கள் வந்து பொதுவாக வந்து காக்கே வந்து மல்லிகார்ஜுன காக்கே வந்து பிரதமராக வரலாம் அப்படின்னு நாங்கள்லாம் ஆதரவு தரணும் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக போன தேர்தலும் போதே அதை அறிவித்தார். ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரணும், அவர் தான் பிரதமர் வேட்பாளர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி சில தலைவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. சில 1-2 பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உடன்பாடு வந்து யாரையும் தேர்ந்தெடுக்கணுங்கிறது எம்பிக்கள்லாம் முடிஞ்சு பெரும்பான்மை வந்த பிறகு பெரும்பான்மை எம்பிக்கள் கூடி தான் யார் பிரதமர்னு முடிவு செய்ய முடியும். இல்லை நீங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று நிதிஷ்குமார் கொடுத்த பேட்டியில் மல்லிகார்ஜுன கார்கே பேரை சொன்னதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அப்படி நான் எதுக்கும் ஆசைப்படவில்லை, நான் கேட்கவும் இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? அதனால இப்போ நான் அதுக்காக மல்லிகார்ஜுன கார்கே தான் சொல்ல. அவரும் வரலாம், ராகுல் காந்தியும் வரலாம், இல்லை யார் வரலாங்கிறத பின்னாடி தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் அவர் தான் போட்டுதான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ராகுல் காந்தி வரதை கார்கே ஒத்துக்குவார். ராகுல் காந்திக்கு வர முடியல, மல்லிகார்ஜுன கார்கே தான் வர முடியுதா, ராகுல் காந்தியே ஒத்துக்குவார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, டிஸ்பியூட் வந்தால் தானே. அதனால் எங்களுடைய முதல் சாய்ஸ் ராகுல் காந்தி தான், ஃபர்ஸ்ட் சாய்ஸ். முடியலைன்னா அவரே சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து நிதிஷ்குமார் வந்து ஹிந்தி தொடர்பாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக முதல்வர் வந்து மத்திய பார்க்கணும் அமைதியாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இருமொழி கொள்கை தான் முக்கியம், நமக்கு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நம்ம இருக்கோம். நிதிஷ்குமாருடைய கருத்தை நம்ம வந்து இல்லை, இது இந்த கிராமத்தில் வந்து துரும்ப எறும்பாக்கி கரும்பாக்கி மலையாக்கி இப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சிறுசை வந்து ஊதிய பெருசுபடுத்துகிற விஷயம். அங்கே நம்ம யாரும் இல்லை, இவங்களும் இல்லை, நானும் இல்லை. அங்கே நடந்தது என்னென்னா, ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற போது இங்கிலீஷில் பெரும்பாலானவங்களுக்கு அங்கே போயிருக்கவங்களுக்கு சவுத்துலேருந்து போகிறவங்களுக்கோ பல பேருக்கு, ஏன் நார்த்தில் இருக்க கூட பல பேருக்கு ஹிந்தி தெரியாது. இப்போ நாங்களே ஒரு கமிட்டியில் கலந்துக்கிறோம், 15 எம்பி இருக்கோன்னு வச்சுங்க. ஒரு கமிட்டி மீட்டிங்கில் பெரும்பாலானவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். சில பேருக்கு ஹிந்தியில் பேசும்போது 4-5 பேர் தெரியும். இப்போ நானே சொல்லுவேன், ஏங்க உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷில் பேசுகிறேன், எங்களுக்கு எல்லாரும் ஈஸியாக இருக்குங்க, புரியுங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒருத்தர் அங்கே ஹிந்தியில் பேசும்போது அங்கே வந்து எங்கள் இங்கிலீஷில் பேசினா எல்லாருக்கும் புரியுமேன்னு சொல்லியிருக்காங்க. அது யாரும் வந்து ஹிந்தியில் பேசக்கூடாதுன்னு கண்டனம் கொடுக்கவும் இல்லை, ஹிந்தியில் பேச சொல்லக்கூடாதுன்னு அவங்க யாரும் கண்டிக்கவும் இல்லை. அங்கே ஒரு சண்டையும் இல்லை. அங்கே வந்து எதிர்த்து சண்டை போட வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கோ டிஆர் பாலுக்கோ ஏற்படவும் இல்லை. விளையாட்டாக பேசும்போது சொன்னது, அதுக்கு எங்க நம்ம அகில இந்திய லெவலில் இருக்கோம், இந்தியெல்லாம் நீங்களும் படிச்சு தான் நல்லது யாராவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு என்ன கத்தியத்தான் குத்த முடியும்? அதுக்கு ஒரு யுத்தமாக நடத்த முடியும்? சாதாரணமாக கேஷுவலாக கூட்டங்களில் நடக்கிற சாதாரண நிகழ்வுகள். பேசப்பட்டது ஓராண்டுக்கு நேர்த்தியோட ஓராண்டுக்கு இன்னும் வந்து தமிழக சிபிசிஐடி போலீஸார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறார். உண்டான முன்முயற்சி எடுத்துருக்காங்க, அதனால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை. இந்த ஸ்காட்லாண்டுக்கு எதிரான தமிழ்நாடு போலீஸார் சொல்லுவோம், ஓராண்டு காலையும் ஆகியும் இது வரைக்கும் நேர்த்திகள் அப்படியே நிற்கிறேன். நான் ஒரு ஆள் தான் உங்களோட ப்ரெஸ்ஸுக்கு கிடைக்கிறேன்னா தெரியாம தான். நீங்கள் பிஜேபிட்ட கேட்குற கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க, மந்திரிகிட்ட கேட்க வேண்டிய வேலையை என்கிட்ட கேட்குறீங்க. என்ன என்கிட்ட கேட்க எம்பிங்கிற முறையில் என்கிட்ட கேட்குற கேள்வி கேட்டீங்கன்னா பேச சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதாக நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயம் குறித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது, மேலும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்க பதிலே உண்மை என்னன்னு தெரியுது நினைக்கிறேன் சார். எனக்கு நான் பதில் அதில் வந்து நான் சிபிஐக்கு போகணும், சிபிஐ வேண்டாம், இதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணுறது. அரசாங்க லெவலில் அவங்களே விசாரிச்சு பண்ண முடியுமா, இல்லை சிபிஐக்கு ரெஃபர் பண்ணலாமான்னு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய டெசிஷன். நான் ஒரு ஆள் தான் உங்கள்கிட்ட ப்ரெஸ்ஸுக்கு கிடைக்கிறேன்னா தெரியாம தான். நீங்கள் பிஜேபிட்ட கேட்குற வேண்டிய கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டிய வேலையை என்கிட்ட கேட்குறீங்க. மந்திரிகிட்ட கேட்க வேண்டிய வேலையை என்கிட்ட கேட்குறீங்க.
எனக்கு வந்து அது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும், தண்டிக்கப்படணுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். அது எந்த முறையில் பண்ணப்படணுங்கிறத ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ணணும். ராமர் கோயில் கட்டியாச்சு, திறக்க போறாங்க. முடிஞ்சவங்க அங்க போய் கும்பிடட்டும், முடியாதவங்க இங்க இருந்தே கும்பிடட்டும். நாங்க வந்து ராமரை கும்பிட மாட்டோம் இல்லைன்னு சொல்லுங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ராமரையும் கும்பிடுவோம், இயேசுவையும் கும்பிடுவோம், அல்லாவையும் கும்பிடுவோம், நபிகளையும் கும்பிடுவோம், எல்லாரையும் இவரையும் கும்பிடுவோம், புத்தரையும் கும்பிடுவோம், எல்லாத்தையும் கும்பிடுவோம். நம்ம மாதிரி அங்கே போனால் பக்கத்தில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே நாகூர் போயிட்டு அப்படியே சிக்கல் முருகனையும் பார்த்துட்டு தானே வர்றாங்க. இது பிரச்சனை கிடையாது. ராமர் கட்டியாச்சு, திறக்க போறாரு. முடிஞ்சவங்க போவாங்க, சில பேர் அவங்களே கூட்டி போறாங்க, சில பேர் அவங்களே சொந்தமாக போவாங்க. முடியலையா ஊர்ல இருந்து கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க, கும்பிடலையா இருக்கும். ஆனால் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிருக்காரு? ராமரை புகழ்ந்தா தப்பா? அது ராமரை புகழ்றது தப்பு இல்லையா? ராமரையும் புகழலாம், இயேசுவையும் புகழலாம், அல்லாவையும் புகழலாம். எல்லாரும் புகழக்கூடியவர்கள் தான். அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள புகழ்றாங்க. இயேசு மேல நம்பிக்கை இருக்கா, இயேசு வாழ்கிறான்னு புகழலாம். முருகனை நம்பினா முருகனை சொல்லலாம். இந்துக்கள்லேயே சில பேர் சிவனை கும்பிடுறாங்க, சில பேர் பிரம்ம விஷ்ணுவை கும்பிடுறாங்க. அவங்களுக்கு எது சமணப்படுதோ அந்த அல்லாவனா அல்லா, இயேசுனா இயேசு, பிடிச்சதை கும்பிட வேண்டியதான், பாராட்ட வேண்டியது, தப்பு இல்லையே. அது என்ன இருக்கு? முக்கியமான பங்கு வகித்தது இருக்கு அத்வானி. அவரே இன்னைக்கு அழைக்கல, ஒரு நடிகை அழைச்சது அத்வானி அழைக்காம இருக்காங்க. அத்வானி எனக்கு தெரியலங்க, அழைச்சாங்களா? அத்வானிலாம் அழைக்காம இருப்பாங்க, எனக்கு தெரியாது. நீங்க சொன்னபடி அழைக்காம, அத்வானி அழைக்காம இருந்தாங்கன்னா அத்வானி பாவம். ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு விட்டாங்களா, இல்ல அத்வானி வந்தா அத்வானிக்கு பெருமை போயிருன்னு விட்டுறாங்களா, அது தெரியல. அது பிஜேபி காரங்க தான் கேட்கணும். சார், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்காக 4000 கோடி ரூபாய் பிரச்சனை இருக்கு இல்லையா? மழைக்கு முன்னாடி 92% வேலை முடிஞ்சதாகவும், மழைக்கு பிறகு வந்து 50% வேலை முடிஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் மாறி மாறி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர்கள், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டமான நேரத்தில், சோதனையான நேரத்தில், மக்கள் சிரமப்படுற நேரத்தில், வெள்ளம் புயல் பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் இப்போ நிர்மலா சீதாராமன் கணக்கு வழக்கு பார்க்க வந்திருக்காங்களா, உதவி பண்ண வந்திருக்காங்களா? அஸ் அ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சுற்றி பார்த்துட்டு நான் இத்தனை 1000 கோடி கொடுக்குறேன், நிதி அமைச்சர் வந்தேன், பார்த்தேன், மக்கள் பார்த்துருக்காங்க, ஒரு 4000 கோடி தர்றேன், 10,000 கோடி தர்றேன் கேட்டிருக்காங்க, 5000 கோடி அறிவிச்சுட்டு அப்புறம் 4000த்துக்கு கணக்கு கேட்கணும். இது கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு கேட்கவா தனி ஸ்பெஷல் பிளேட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்தின் சார்பில் 4000 கோடி 2000 கோடி என்ன பண்ண முடியும்? 2000 கோடி முதல்ல செலவாக இருக்கலாம், 2000 கோடி நிலுவையில் இருக்கலாம், இந்த முடிஞ்ச கணக்கை சொல்லியிருக்கலாம். சில ஆன் ப்ராசஸில் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கலாம். இப்போ டெண்டர்னா சிலது டெண்டர் ஸ்டேஜில் இருக்கும், சிலது வேலை முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் ஆனது இருக்கும். ஒரு அரசாங்க கணக்கு சொல்லும்போது முடிஞ்ச கணக்கை சொல்கிறாங்களா, நிலுவையில் இருக்கிறத சொல்கிறாங்களா, நடந்துகிட்டு இருக்கிறத சொல்கிறாங்களா, டெண்டர் விட்டுறத சொல்கிறாங்களா, இந்த மாதிரி பல கட்டம் இருக்கிற வேலைகளில் இந்த கணக்கு வழக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து திருப்பி சொல்லிட்டு வரட்டும், நிதானமாக வந்து எல்லாத்தையும் வேண்டிய கணக்கெல்லாம் கேட்டு பார்க்கட்டும். இப்போ ஏதாவது நிதி உதவி பண்ணிட்டு போகட்டும் மக்களுக்கு. நேற்றுக்கு வந்து மத்திய அமைச்சர் அப்பா வீட்டு ஒரு சட்டக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு. ஒரு கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் பொறுப்பில் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. ஓகே, யாரும் என்ன பேசணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அல்லது இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்னு எந்த கட்சியும் சட்டம் போட முடியாது. அதனால அவர் சொல்ற கருத்துக்கு அவர் பேசுறாரு. நீங்க கேட்குறீங்க அதனால பாதிப்பு எங்களுக்கு, நாங்கள் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி ஆல் இண்டியா லெவலில், எங்களுக்கு பாதிப்பு இருந்தால் நாங்கள் தான் சொன்னோமா? அவர் பேசுறதுனால எங்களுக்கு பாதிப்பு வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலையே, காங்கிரஸ் நாங்கள் எதுவும் சொல்லலையே. பிஜேபி விமர்சனம் பண்றாங்க, பிஜேபிக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அது இன்னும் காங்கிரஸுக்கு சொல்லிட்டு கொண்டு அவர் சொல்லிட்டாரு, சொன்னதுக்கு பிஜேபி சேர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதில் எங்களுக்கு வருத்தப்படவோ கண்டிக்கவோ ஒன்றும் காங்கிரஸுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையா? இது ஒரு இதுவாக வந்து பிஜேபி வந்து நாட்டு தேசத்தில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, பிரச்சாரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. 4 மாநில சட்டமன்ற அவங்க என்ன அவங்க இருக்கிறது இல்லாதது, நடந்தது நடக்காதது, தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் தான் ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. அது எதிர்கட்சிகள் முறையில் அவங்க சொல்றது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பதில் சொல்றது நாங்கள் பதில் சொல்லிட்டு போகிறோம். அவ்வளோதான்.
யாருக்கும் பள்ளிக்கூடம் நடத்த முடியாதுங்க. ஓகேயா? என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டீங்க. ஹைவேஸ்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணத்தை கொடுத்தா பண்ணி தொடங்க வேண்டும். அவ்வளோதான். அந்த சாங்ஷன்லாம் மத்திய அரசு கிளியரன்ஸ் பண்ணிடுச்சு. இங்கே வந்து இந்த திருவப்பூர் பாலம் பொறுத்த வரைக்கும் அது இன்னும் போன சர்வேயில் போதுமான அளவு வரல வந்து அதுக்கு பிறகு இப்போ சர்வே பண்ணி திருப்பி எஸ்டிமேட் போடணும். இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அது உடனடியாக நடக்கிற காரியம் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். திருச்சியில் இருக்கிற பாலம் கட்டிட்டு ஒரு விங்கு முடியறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. போராடி பண்ணி கொடுத்தோம். அது புதுசாக கட்ட வேண்டியது விரைவில் வரும். சீக்கிரம் அதுக்கான முயற்சி. ஒரு பாலம் பணி விரைவில் தொடங்கும். இன்னொன்று பணி முடிந்து ஆய்வு முடிந்து தொடங்கப்படும். 2 செய்யப்படும். 2 பாலமும் கண்டிப்பாக கட்டிதான். ஓகே சார்.